மீண்டும் முக்கிய செய்திகள். டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கருணாநிதி மகள் கனிமொழி தனி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவரை காண்பதற்காக அங்கு வந்த அவரது தாயார் ராஜாத்தி அம்மாள் நீதிமன்றத்தில் கண்கலங்கினார். சென்னையில் வரும் 28ஆம் தேதி முதல் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயமாக ஹெல்மெட் அணிந்து செல்ல வேண்டும் என்ற சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடு மூலம் சட்டவிரோதமாக கிடைத்த பணம் வெளிநாடுகளில் முதலீடு செய்யப்பட்டதாக கண்டுபிடித்துள்ள சிபிஐ இது குறித்து விசாரணை நடத்த மொரிசியஸ் உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்ல உள்ளது. தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. முக்கிய செய்திகள். சிறையில் உள்ள கனிமொழியை விடுவிக்க ஜாமீன் மனு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய அவசர ஏற்பாடு. மோட்டார் சைக்கிளில் செல்லும் போது ஹெல்மெட் அணிவது கட்டாயம், தமிழக அரசு உத்தரவு. ஸ்பெக்ட்ரம் ஊழலில் வெளிநாடுகளில் முதலீடு செய்யப்பட்ட பணம் விசாரணை நடத்த சிபிஐ மொரிசியஸ் பயணம். தமிழகத்தில் வெப்பச்சலனத்தால் ஏற்பட்ட கோடை மழை அடுத்த 24 மணி நேரத்திற்குள் மழை பெய்ய வாய்ப்பு. வணக்கம். விரிவான செய்திகள். டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கருணாநிதி மகள் கனிமொழி தனி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவரை காண்பதற்காக அங்கு வந்த அவரது தாயார் ராஜாத்தி அம்மாள் நீதிமன்றத்தில் கண்கலங்கினார். குளிர்சாதன அறையில் உறக்கம், சொகுசான வாழ்க்கை என்று வாழ்ந்து வந்த கனிமொழிக்கு சிறை வாழ்வு பெரும் அதிர்ச்சியையும் துன்பத்தையும் ஏற்படுத்தி உள்ளது. திகார் சிறையில் உள்ள பெண்கள் வார்டில் இருக்கும் 15 அடி நீளம் 10 அடி அகலம் கொண்ட அறையில் அவர் அடைக்கப்பட்டுள்ளார். இரவு உணவாக கனிமொழிக்கு சப்பாத்தியும் பாலும் வழங்கப்பட்டது. ஆனால் அதை அவர் உட்கொள்ளவில்லை. இந்நிலையில் அவருக்கு வீட்டு சாப்பாடு சாப்பிட அனுமதி வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து நேற்று காலை கனிமொழியும் கலைஞர் டிவி நிர்வாக இயக்குநர் சரத்குமாரும் டெல்லியில் உள்ள தனி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார்கள். அங்கு கனிமொழியின் தாயார் ராஜாத்தி அம்மாள் வந்திருந்தார். நீதிமன்றத்தில் தனது மகள் கனிமொழியை பார்த்த ராஜாத்தி அம்மாள் கதறி அழுதார். நீதிமன்றத்தில் நடந்த விசாரணைக்கு பின்னர் கனிமொழியும் கலைஞர் தொலைக்காட்சி நிர்வாக இயக்குநர் சரத்குமாரும் மீண்டும் திகார் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இந்நிலையில் 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கின் 3வது குற்றப்பத்திரிகை அடுத்த மாதம் 2வது வாரத்தில் சிபிஐ தாக்கல் செய்ய உள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதற்கிடையே திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கருணாநிதி மகள் கனிமொழி தம்மை விடுவிக்க கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் செய்ய இருப்பதாக அவரது வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர். மேலும் கலைஞர் டிவியில் கனிமொழி 20% பங்குதாரராகத்தான் உள்ளார் என்றும் கலைஞர் டிவியை நிர்வகிப்பது போர்டு குழுதான் என்று தெரிவித்த அவரது வழக்கறிஞர் ராம் ஜெத்மலானி பங்குதாரராக உள்ள கனிமொழிக்கு எந்தவித தொடர்பும் இல்லை என்று நீதிமன்றத்தில் வாதாடினார். சென்னையில் வரும் 28ஆம் தேதி முதல் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயமாக ஹெல்மெட் அணிந்து செல்ல வேண்டும் என்ற சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த சில வருடங்களாக இருசக்கர வாகனங்களில் செல்வோர் அடிக்கடி விபத்தில் சிக்குவதும் அதனால் உயிரிழப்பும் அதிகரித்து வந்துள்ளது. மேலும் கடந்த 5 வருடங்களில் நடந்த பெரும்பான்மையான விபத்துகளில் இருசக்கர வாகன ஓட்டிகளே பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதை கருத்தில் கொண்டு இருசக்கர வாகனங்கள் ஓட்டுவோர் ஹெல்மெட் அணிவது கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்ற சட்டத்தை அமல்படுத்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. இதன்படி சென்னையில் வரும் 28ஆம் தேதி முதல் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயமாக ஹெல்மெட் அணிந்து செல்ல வேண்டும் என்று சென்னை போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. மேலும் வாகன எண் பலகை தமிழக அரசின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு பொருத்தப்பட வேண்டும் என்றும் அதில் அரசு குறிப்பிட்டுள்ளபடி எழுத்துக்கள் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
வாகன எண் பலகையில் வேறு எழுத்துக்களோ சித்திரங்களோ இருக்கக்கூடாது என்றும் மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சென்னை போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடு மூலம் சட்டவிரோதமாக கிடைத்த பணம் வெளிநாடுகளில் முதலீடு செய்யப்பட்டதாக கண்டுபிடித்துள்ள சிபிஐ இதுகுறித்து விசாரணை நடத்த மொரிசியஸ் உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்ல உள்ளது. ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டில் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் முறைகேடு நடந்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டு ராசா மற்றும் கனிமொழி உள்ளிட்ட பலர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த முறைகேட்டில் தொடர்புடைய நிறுவனங்களைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் பலரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்து விசாரணை நடத்தி வரும் சிபிஐ மற்றும் அமலாக்கப் பிரிவு அதிகாரிகள் ஸ்பெக்ட்ரம் முறைகேடு மூலம் கிடைத்த பணத்தை சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் வெளிநாடுகளில் முதலீடு செய்துவிட்டு பின்னர் அதை இந்தியாவிற்கு கொண்டு வந்ததை கண்டுபிடித்துள்ளனர். இதுகுறித்து விசாரணை நடத்துவதற்காக சிபிஐ மற்றும் அமலாக்கப் பிரிவு சார்பில் தலா 2 அதிகாரிகள் கொண்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழு இன்று முதல் மொரிசியஸ் நாட்டிற்கு சென்று ஸ்பெக்ட்ரம் முறைகேடு மூலம் கிடைத்த பணம் மொரிசியஸில் முதலீடு செய்யப்பட்டுள்ளது குறித்து விசாரணை நடத்தவுள்ளனர். இதைத் தொடர்ந்து இந்த அதிகாரிகள் குழு சைப்ரஸ் நாட்டிற்கு சென்று விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் தற்போது நிலவி வரும் கோடை வெயிலால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் ஒரு சில இடங்களில் வெயிலின் தாக்கம் 105 டிகிரிக்கு மேல் கொளுத்தி வருவதால் பகல் நேரங்களில் வெளியே செல்ல முடியாமல் பொதுமக்கள் திணறி வருகின்றனர். இந்நிலையில் மேகமூட்டத்தில் ஏற்பட்ட வெப்பச்சலனம் காரணமாக நேற்று முன்தினம் சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கத்தில் அதிக அளவாக 9 சென்டிமீட்டரும், பரங்கிப்பேட்டையில் 6 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருந்தது. மேலும் வெப்பச்சலனம் தொடர்ந்து நீடித்து வருவதால் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெட்ரோல் விலை உயர்வை திரும்பப் பெற முடியாது என்று மத்திய நிதி அமைச்சர் பிரணாப் முகர்ஜி தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெற்ற இந்தியன் வங்கி சங்கத்தின் 63வது ஆண்டு பொதுக்கூட்டத்தில் பிரணாப் முகர்ஜி பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் உற்பத்தி குறைவால் அவற்றின் விலை உயரும் என்றார். சில பொருட்களின் இறக்குமதியை சார்ந்திருக்க வேண்டியிருப்பது பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். We are told that there would be the commodity pressure on commodity prices because of the production, shortage of production of certain essential food items. Therefore, when there is uncertainty in the global market, particularly on those products for which we have to depend through import, naturally it would affect. பன்னாட்டு சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து வருவதால் பெட்ரோல் விலை உயர்வை திரும்பப் பெற முடியாது என்றும் பிரணாப் முகர்ஜி தெரிவித்தார். ஊழலை ஒழிப்பதற்கு லோக்பால் சட்ட முன்வரைவுதான் மிகச்சிறந்த ஆயுதம் என்று சமூக சேவகர் அண்ணா ஹசாரே தெரிவித்துள்ளார். லோக்பால் சட்ட முன்வரைவு குறித்து அண்ணா ஹசாரே உள்ளிட்ட சமூக ஆர்வலர்கள் நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்கள் கருத்துக்களை கேட்டறிந்து வருகின்றனர். அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் செய்தியாளர்களிடம் பேசிய ஹசாரே, லோக்பால் சட்ட முன்வரைவு ஊழல் பணத்தை மீட்க உதவி செய்யும் என்றார். जितने पैसे का करप्शन किया वो पैसा वसूल होना चाहिए. आज तक कहीं पर भी तरतूद नहीं है, तो वो लोकपाल में है और इसलिए हम लोग अभी बाहर पड़े हैं. ஊழல் நடைபெறாமல் நாட்டை காப்பதற்காக ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சென்று மக்களை சந்தித்து வருவதாக தெரிவித்த ஹசாரே, எந்தவித அரசியல் நோக்கமும் இல்லாமல் இப்பணியை செய்து வருவதாக கூறினார். டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்காக வரும் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேட்டூர் அணையிலிருந்து ஆண்டுதோறும் குறுவை சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம். கடந்த ஆண்டு காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழை பெய்துள்ளதால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதன்படி மேட்டூர் அணையில் நீர்மட்டத்தின் அளவு 113 அடியாக உள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 4000 கன அடியாக இருப்பதால் காவிரி டெல்டா பகுதிகளில் குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணை விரைவில் திறக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது என்றும் மேட்டூர் அணை அடுத்த மாதம் 12ஆம் தேதி திறக்கக்கூடும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனால் காவிரி டெல்டா விவசாயிகள் குறுவை சாகுபடிக்கான பணியில் ஈடுபட்டுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 300134 600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.